அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி அடைகிறதுனால அதிக நன்மைகளை பெறும் 2 ராசிகளும், கவனமாக இருக்க வேண்டிய 2 ராசிகளையும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஒவ்வொரு ராசிக்குமான சனி வக்ரப்பெயர்ச்சி பலன்களை தனித்தனியாக போட்டிருக்கோங்க. இன்னும் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துக்கலாங்க. சனி பகவான் ஜூன் 29 வக்ரகதியில் சஞ்சரிப்பாருங்க. நவம்பர் 15 வரைக்கும் அவரோட சஞ்சாரம் வக்ரகதியிலேயே இருக்குங்க. அதன் பிறகு நேர்கதியில் சஞ்சரிப்பாருங்க. பொதுவாக வக்ரம் பெற்ற கிரகம் இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாத உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா பலம் முற்றிலும் இழந்துருங்க. நவகிரகங்களை 2 அணியாக பிரிக்கலாங்க. அருள் அணி, பொருள் அணின்னு சொல்லுவாங்க. குருவோட அணிங்கிறது அருள் அணிங்க, சுக்கிரனோட அணிங்கிறது பொருள் அணிங்க. குருவோட அணிக்கு கீழே சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்கெல்லாம் வருவாங்க. பொருள் அணியான சுக்கிரனோட அணியில் சனி பகவானும் புதன் பகவானும் வருவாங்க. இப்படி 2 அணியாக இருக்கும்போது ஒரு அணியில் இருக்கிற கிரகம் லக்னாதிபதியாகவோ ராசியாதிபதியாகவோ வந்தால் அடுத்த அணியில் இருக்கிற கிரகங்கள் அதுக்கு கண்டிப்பாக உதவாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு கெடுதல் செய்யவே அது பார்க்குங்க. இது பொதுவான விதிங்க. ஒரு சில சமயங்களில் அவங்க இருக்கிற ஸ்தான பலம், அது மட்டும் இல்லாத அவங்களோட நிலைமை, அதை பார்த்து ஒரு சில நன்மைகளை விதிவிலக்காக செய்யறக்கூட வாய்ப்பு உண்டுங்க. இப்போ நம்மளோட டாபிக் வருவோங்க. சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால அவரோட நிலைமையில ஒரு மாற்றம் ஏற்படுங்க. அவரும் முழு பலத்தோட செயல்பட முடியாத நிலைமையில அவர் இருக்காருங்க. இந்த மாதிரி அமைப்பு எந்த ராசிக்கு ரொம்ப நல்லதுன்னா, அருளணியில் இருக்கிற ராசிகளுக்கு ஓரளவுக்கு நன்மை பயக்குங்க. தனு ராசி, மீனம், விருச்சகம், மேசம், கடகம் மற்றும் சிம்மங்க. இந்த ராசிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்குங்க. அதுலேயும் குறிப்பாக மேச ராசிக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை இந்த வக்ரசனி காலத்தில் எதிர்பார்க்கலாங்க. மேச ராசிக்கு 10வது ஸ்தானத்துக்கும் 11வது ஸ்தானத்துக்கும் அதிபதியாக சனி பகவான் வர்றாருங்க. 11வது ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறாருங்க. பொதுவாக 11வது ஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் பெரிய கெடுதல்களை எதுவும் செஞ்சிடாதுங்க. இந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறதுனால நிறைய நன்மைகளை தாங்க மேசராசிக்கு எதிர்பார்க்கலாம். தொழில் வளர்ச்சி, லாப மேன்மை, தனவரவு, இது போன்ற நல்ல பொருளாதார வரவு இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாத மந்தமான நிலைமையெல்லாம் மாறி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. 2வது அதிக நன்மை பெறும் ராசின்னு பார்த்தா விருச்சக ராசியை சொல்லலாங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகுங்க. தொழில் நல்ல வளர்ச்சி அடையுங்க. அதே போல தாங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத புதிய முயற்சிகள்லாம் கூட செய்யறதுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. வண்டி வாகனங்கள், பூமி, வீடு, இது போன்ற பயன் தர சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுங்க. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்னு பார்த்தா கும்பத்தையும் மகரத்தையும் சொல்லலாங்க. ஏன்னா ராசிநாதனே வக்ரம் பெறதுனால ஒரு சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரலாங்க. எமோஷனலாக அவங்க கொஞ்சம் வீக்னஸ் இருக்குங்க. முடிவெடுக்கிறதுல ஒரு சிரமத்தை எதிர்கொள்வாங்க. அதே போல் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனை இல்லைனாலும் மனதளவில் சில பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது வரலாங்க. அதே போல தாங்க உடல் சார்ந்து சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாத குடும்பத்தாரோட ரொம்ப அனுசரணையாக போகணுங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இந்த வக்ரசனி காலத்தில் கும்பராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் கடைபிடிக்க வேண்டியதுங்க. அது மாதிரி செய்யும்போது கெடுபலன்கள்லாம் ரொம்ப குறைவாயிருங்க. இப்போ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே சனி பகவான் கோச்சார காலத்தில் வக்ரம் அடையும் போது ஏற்படுத்துகிற பாதிப்புகளுங்க. இந்த பாதிப்புகள் எல்லாமே 10-20% வரைக்கும் தாங்க ஏற்படும். உங்களோட ஜனனகால ஜாதகத்தின்படி நடக்கிற தசாபுத்திகள் தாங்க பிரைமரி. அதன்படி தாங்க நன்மையோ தீமையோ அதிகமாக நடக்கும். கோச்சார கிரகம் தசாபுத்திக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதனால் பெருசாக எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. தசாபுத்திகள் மோசமாக இருக்கும்போது தாங்க நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சனி பகவானோட அனுகிரகத்தை பெறதுக்கும் அவரோட தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கும் தான தர்மங்கள் தாங்க சிறந்த வழி. முடியாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவுறது, தேவைன்னு கேட்டு வரவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்கிறது, இது போன்ற நல்ல செயல்களை செய்கிறதன் மூலம் சனி பகவானோட கெடு பலன்களிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாத செய்கிற காரியத்திலையும் வாழ்க்கை முறையிலையும் ஒரு நேர்மையை கடைபிடிக்கணுங்க. மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வகையிலையும் நம்மளோட செயல்கள் இருக்கணுங்க.
இது மாதிரி செய்யும்போது சனி பகவானோட கெடு பலன்கள்லாம் குறைஞ்சு நல்ல பலன்கள்லாம் அதிகமாகுங்க. சனி பகவான் கொடுக்கறத மற்ற யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க, பறிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வலிமையான பலன்களை அவரால் கொடுக்க முடியுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.